வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? திமுக ஆட்சி என்றாலே மக்கள் ஊழல் ஊழல் என்று மற்ற எம்பிக்கள்லாம் வர்றதே எதுக்குன்னா சம்பாதிக்க வரான். சாராய கடைகள் நிறைய திறந்து வச்சுட்டு உலக பணக்கார நாடுகள்ல இந்தியா வந்துடும். அதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் அவர் ஆளணும். இன்னும் 10 ஆண்டுகள் பிரதமர் மோடி ஆட்சி செய்தால் உலகிலேயே முதல் பணக்கார நாடாக இந்தியா மாறும் என IJK நிறுவனர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை சூடு பிடித்துள்ளது. பாஜக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் பாரிவேந்தர் பல்வேறு பகுதிகளில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் எதுமலை பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இன்னும் 10 ஆண்டுகள் மோடி ஆட்சி செய்தால் உலகிலேயே முதல் பணக்கார நாடாக இந்தியா மாறும் என கூறினார். மேலும் மற்ற எம்பிக்கள் சம்பாதிப்பதற்காக பதவிக்கு வருகிறார்கள் எனவும் தனக்கு சம்பாதிக்க தேவையில்லை, 4 பேருக்கு உதவி செய்து அதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே தனக்கான சந்தோஷம் என தெரிவித்தார். மற்ற எம்பிக்கள்லாம் வர்றதே எதுக்குன்னா சம்பாதிக்க வரான். எனக்கு சம்பாதிக்க தேவையில்லை, எனக்கு 4 பேருக்கு உதவி செஞ்சு அதன் மூலமா அவங்க சந்தோஷம் இருந்தா மகிழ்ச்சியா இருந்தா அந்த மகிழ்ச்சியை பார்த்து நான் ரசிக்கணும், நான் சந்தோஷப்படணும். 4 பேர் சிரிச்சா எனக்கு சந்தோஷம், 4 பேர் வறுமையிலிருந்து விடுபட்டா எனக்கு சந்தோஷம். அதுதான் எனக்கு ஒழிய வேற எந்த காரணமும் நான் அரசியலுக்கு இதுல சம்பாதிக்கிற தேவையும் இல்லை. தொடர்ந்து நடு இருங்கல்லூர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட பாரிவேந்தர் பிரதமர் மோடியின் கையை வலுப்படுத்துவேன் என கூறினார். பிரதமர் தனக்கு நல்ல நண்பர் எனவும் அவர் மூலம் தமிழ்நாட்டிற்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் எனவும் உறுதியளித்தார். 2024 வருகிற போது நீங்கள் என்னை சரியானவராக தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக மோடியினுடைய கையை வலுப்படுத்துவதோடு மோடி எனக்கு உள்ளபடியே நண்பர் என்றும் சொல்லலாம், நல்ல நட்பு என்றும் சொல்லலாம். அந்த வகையில நான் சொன்னால் கேட்பார். அந்த வகையில உங்களுக்கு பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவேன். குறிப்பாக பெரம்பலூர் தொகுதிக்கு நிறைய கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் குடும்ப ஆட்சி நடத்தி ஜனநாயகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் பாரிவேந்தர் வேதனை தெரிவித்துள்ளார். இன்று திமுக என்றாலே மக்கள் ஊழல் லஞ்சம் என பேசுகிறார்கள் எனவும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக ஆட்சி என்றாலே மக்கள் ஊழல் ஊழல் என்று ஊழல் லஞ்சம்னு பெருசா பேசுறாங்க. அது மட்டும் இல்ல அவங்க வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க, கரண்ட் வரியை உயர்த்திட்டாங்க, இன்னும் பத்திரப்பதிவு எல்லாம் உயர்த்திட்டாங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு கஷ்டப்படுத்த முடியுமா அவ்வளவையும் கஷ்டப்படுத்திட்டு சாராய கடைகள் நிறைய திறந்து வச்சுட்டு அதுல இருந்து உங்க வீட்டுக்காரையும் பிள்ளைகளையும் குடிக்க வச்சுட்டு கடைசியில மாசத்துக்கு 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க. மாசத்துக்கு 1000 ரூபாய் எப்ப கொடுக்குறாங்க சொல்லி 3 வருஷம் ஆச்சு. இதையடுத்து வடக்கு ஈச்சம்பட்டி பகுதியில் பரப்புரை செய்த அவர் மக்களவை தேர்தலில் தன்னை வெற்றி பெற வைத்தால் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து தலா ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என உறுதியளித்தார். பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற செய்தால் இதே தொகுதியில் ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வறுமை கோட்டில் கீழே இருக்கிற குடும்பத்திலிருந்து 1500 குடும்பங்கள் பார்த்துக்கு முன்னாடி மாணவர்கள் 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு செய்வேன். எவ்வளவு? குடும்பத்துக்கு 10 லட்சம். மனிதனுக்கு என்ன தேவை? கல்வி தேவை, என்ன வேற மருத்துவம் தேவை. இந்த தொகுதியில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு லக்கு என்னன்னா இந்த மாதிரி நான் மாதிரி பாராளுமன்றம் படிச்சதுதான். உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நான் இருக்கிறேன், கல்வி தேவை என்றால் நான் இருக்கிறேன். தொடர்ந்து சிறுகனூரில் பரப்புரை செய்த பாரிவேந்தர் 3வது முறையாக பிரதமர் மோடியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் எனவும் ஊழல்வாதிகளை ஊக்குவிக்க கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார்.